ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். தினம் தினம் நம்மளை வாட்டி வதைக்கிற பிரச்சனை தீர்றதுக்கும், நாம் தினமும் ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு ஏங்குற விஷயம் நமக்கு நடக்கிறதுக்கும் நாம் செய்ய வேண்டிய பெரியவா வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய பேர் பெரியவாவை நினச்சி சில வழிபாடுலாம் பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு அதெல்லாம் பலன் தரல அப்படின்னு சொல்லி அதை விட்டுருப்போம். ஏன் அப்படின்னா, ஒரே முறையில் சிலருக்கு சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கும். ஏன் அப்படின்னா, இது கர்ம பலன் அடிப்படையில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நிறைய பேருக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தகுதி மட்டும் இருந்தால் போதும். என்ன அப்படின்னா, பெரியவா மேலே அளவு கடந்த நம்பிக்கையும் பெரியவா மீது உள்ள பக்தியும் இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட பிரச்சனையும், நீங்கள் தினம் தினம் ஏங்குற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியில்லை, எதுக்காக ஏங்குறீங்களோ அதுவும் சரி, உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் பிரச்சனை தீரும். அப்படி ஒரு விஷயந்தான் இது. ஒரு சகோதரி நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்டாங்களாம். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடனை வேலை போனதுலேருந்து கட்ட முடியாமல் அவங்க வீட்டுக்காரோட சம்பளத்தில் ஏதோ சமாளித்து ஓரளவு கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க. ஆனால் அதன் அடிப்படையில் கடன் அதிகமாகிட்டே போயிருந்திருக்கு. அவங்க நம்மகிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, 2 வருஷமாக எல்லா கம்பெனிக்கும் தனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி வரைக்கும் தன்னோட ரெஸ்யூம் வேலைக்கான அந்த இது அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு வேலை கிடைச்சா கூட என்னோட கடன் அடைஞ்சு போயிடும். எனக்கு பெரியவா ரொம்ப பிடிக்கும். நான் பெரியவா வழிபாடுலாம் சிலது பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு அவ்வளவா எந்த விஷயமும் சரியாக நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இது உங்களுக்கு வெற்றி தரும் அப்படின்னு. நம்ம எப்பயுமே நான் நெகட்டிவாக பேச மாட்டேன், உங்களுக்கே தெரியும்ல, பாசிட்டிவாக தான் சொல்லுவேன். அப்படி ஒரு விஷயத்த அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். 2 விஷயம் அவங்களை கடைபிடிக்க சொல்லியிருந்தேன். அந்த 2 விஷயத்தையும் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் போனதுக்கு அப்புறம் அவங்க எப்போவோ அனுப்புன ஒரு பெரிய கம்பெனி அவங்கள்ட்டேருந்து ஒரு இன்டர்வியூக்கான மெயில் வந்திருக்கு. அதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவங்க இன்டர்வியூவும் போயிருக்காங்க. இன்டர்வியூக்கு போனதில் 3 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த 3 பேரில் இவங்களும் ஒருத்தங்க. இவங்களோட சம்பளம் 50,000 ரூபாய்க்கு மேலே, வேலையும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்களோட பிரச்சனை என்னென்னா, மந்த்லி இஎம்ஐ கட்ட முடியாமல் பேங்க்காரங்க வீட்டில் சத்தம் போட்டு போயிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு மன உளைச்சல். அது எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல. அந்த பணம் கட்ட முடியாமல் இன்னொருத்தவங்கள்ட்ட கூனி குறுகி நின்று பதில் சொல்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடச்சிது. அதே போல் இன்னொருத்தங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க ஒரு 1.5 லட்ச ரூபாய் கிட்ட பணம் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பணத்தை ஒரு 6-7 மாதமாக தரேன், இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி அவங்க இழுக்கடிச்சிட்டே இருக்காங்க. பணம் வந்தால் மட்டும் போதும். அதனால் வீட்டில் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. நீ தான் பணம் கொடுத்த, ஒன்னால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லி வீட்டிலேயே பெரிய பிரச்சனையாகி இவங்களுக்கு தினமும் பிரச்சனை. அதனால் மன உளைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியது இருக்குது. எனக்கு எப்படியாச்சும் அவங்க பணம் கொடுத்தா போதும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். நாங்கள் அவங்களுக்கும் அதே வழியை சொல்லலை, வேறு கொஞ்சம் மாற்றி சொன்னேன். ஒரு வழிபாடு சொன்னேன், இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களும் முயற்சி பண்ணி அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு பணம் ஒரு 90% பணம் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க. நிச்சயமாக நான் இதை தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையும் பெரியவா அப்படிங்கிற அந்த மகானோட அளவிட முடியாத சக்தியும் நம்ம மேலே வச்சிருக்கிற கருணையின் காரணமாக தான் நடக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் நான் 2 பேருக்குமே சொன்ன ஒரு சம்பவம் இருக்குது. நான் என்ன சம்பவத்தை சொன்னேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரியவா ரொம்ப சின்ன வயசுலேயே மடாதிபதியாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப சின்ன வயசாக இருக்காங்க அப்படிங்கிறதால அவங்களோட மகிமை தெரியாது. அதனால் சில விஷயம் அவங்கள்ட்ட கேட்குறதா வேணாமா, சொல்கிறதா வேணாமா, இப்படியே தான் இருக்கும். அதாவது வேதம் படித்தவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் புராணங்கள் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கேட்க வரவங்கலாம் தயங்குவாங்க. என்னென்னா, இவருக்கு தெரியுமா, தெரியாதா, கேட்கலாமா, கேட்டால் சொல்லுவாரா, அந்த அளவுக்கு இவருக்கு ஞானம் இருக்குமா, இந்த மாதிரி தோணும் அவங்களுக்குலாம். இன்னமும் கூட நம்மளில் பல பேர் கூட பெரியவா வழிபாடு இப்படி தான் விட்டக்குறை தொட்டக்குறையாக தான் நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். அதனால தான் சிலருக்கு சில விஷயங்கள் சரிவர நடக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்படி கேட்காம சில பேர் திரும்பி போயிருக்கவங்கலாம் உண்டு. அப்படி சிலர்லாம் பெரியவாட்ட வர்றப்ப என்ன நினைப்பாங்கன்னா, தன சின்ன வயசில் இவருக்கு இந்த விஷயத்தை தீர்க்கிற அளவுக்கு சக்தி இருக்குமா, இவருக்கு புரியுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு தடவை பெரியவா முன்னால் வந்துட்டா அவங்களுக்கு எல்லா சந்தேகமும் போயிடும். எப்போவுமே நம்ம என்ன நினைக்கிறோம், உதிக்கிற சூரியன் ரொம்ப பால சூரியனாக இருக்கும்.
அதோட சக்தி வந்து நமக்கு தெரியாது. அது உச்சிக்கு ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதோட உக்கிரம் என்னங்கிறது. அது மாதிரி தொலைவில் இருந்து பெரியவாவை பார்க்கும்போது சின்ன பாலகனாக தான் தெரிவாங்க. பக்கத்தில் வந்தால் தான் பரமாச்சாரியாவோட சக்தி என்ன, அவர் பாலகன் இல்லை, சாட்சாத் அவர் வந்து பரமேஸ்வரன்கிறதே புரியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் பெரியவா வந்து மடாதிபதியாக பொறுப்பேற்றுக்கிட்ட சில வருடத்தில் ஒரு நாள் வந்து பெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே மடத்துக்கு வந்திருக்காங்க. அதில் வெளியூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு க்ஷேத்ராடனம் பண்ணுறதுக்கு பக்தர் கூட்டம் ஒன்று வந்திருக்கு. அதில் காமாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே ஆச்சாரியார் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரையும் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்களில் பல பேர் ஆச்சாரியார் தரிசனம் பண்ணுறது இதுதான் முதல் தர. அதனால் சிலருக்கு ஏற்கனவே வந்திருந்தவா ஆச்சாரியோட பெருமையெல்லாம் வராதவங்களுக்கு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் வரிசையாக வந்து மகாபரிவார நமஸ்காரம் செஞ்சுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் வந்திருந்த ஒரு தம்பதி மட்டும் வரிசையிலேருந்து பாதியிலே திரும்பி வெளியே போய் நின்றுட்டாங்க. அவங்க கூட வந்த எல்லாரும் பெரியவாளை தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்ததும், ஆச்சாரியாரை நீங்கள் ஏன் தரிசனம் பண்ண வரல அப்படின்னு பலரும் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. இங்கே மடத்தில் ஆச்சாரியார் இருக்காருன்னு அவர்கிட்ட எங்கள் பிரச்சனை ஒன்று சொல்லி அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்கலான்னு நினச்சிட்டு தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவர் ரொம்ப சின்னவராக இருக்கார். இவர்கிட்ட போய் எப்படி எங்கள் பிரச்சனையை சொல்கிறது, அதுக்கு ஆலோசனை எப்படி கேட்கறது, இதெல்லாம் சரி வராதுன்னு தோணுச்சு. அதான் வெளியே வந்துட்டோம். அவங்க சொல்லிட்டு இருந்த சமயத்தில் ஆச்சாரியரோட அணுக்க தொண்டர் அங்கே வந்தார். வந்து கரெக்டாக அவங்க 2 பேர் பேரையும் சொல்லி இங்கே வந்திருக்காங்களாமே, அவங்க யார் அப்படின்னு கேட்டது இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நம்ம பேரையே எங்கேயுமே சொன்னது இல்லையா, நம்ம பேரை சொல்லி 2 பேர் பேரையும் சொல்லி கரெக்டாக கேட்குறாங்களே. உடனே அவங்கள பெரியவா அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அப்படின்னதும் அந்த தம்பதிக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் உடனே கேட்டதும் தாமதப்படுத்தாமல் அப்படியே பதறிட்டு உள்ளே ஓடுறாங்க. அந்த மாமி பெரியவாட்ட தயக்கத்தோட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு வாய் எடுக்கிறாங்க. அப்போ ஏதோ ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்குது. அந்த வாயத்தை வந்து முடிக்கல, அதுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அணுக்க தொண்டர் இன்னும் பக்கத்தில் அந்த தம்பதியை பெரியவா கூப்பிட்றதா சொல்லி கிட்ட கூப்பிட்றார். பெரியவா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த தம்பதி. இப்போ வந்து பெரியவா அவங்க சொல்லாமலே அவங்க என்ன விஷயத்த சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. அதனால் பெரியவா நேரடியாக ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. என்ன அடி வைத்த பிசைறாப்புல வலிக்கிறதா, டாக்டர்லாம் அல்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறாளா, தீவிர சிகிச்சை பண்ணணும்னு சொல்கிறாளா, இப்படி அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டே ஒரு சாத்துக்குடி பழத்தை கையில் எடுத்து இப்படியும் அப்படியுமா ஊட்டிகிட்டு இருக்கா பெரியவா. அப்போ அந்த தம்பதி அவர் வீட்டுக்காரர் சொல்கிறார், ஆமாம் நேரத்துக்கு சாப்பிடாததால் வயிற்றில் அமிலம் அதிகமாகிடுச்சியாம், குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர்லாம் சொல்கிறா, அடிக்கடி தாங்க முடியாமல் வலிக்கிறது அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொன்னதும் அந்த அம்மாவால் வலியை பொறுத்துக்க முடியாமல் கதறி பெரியவா முன்னாடியே அழுகுறாங்க. தான் கையில் வச்சிட்டு இருந்த அந்த சாத்துக்குடியை சட்டுன்னு அந்த மாமியோட ஆத்துக்காட்ட பெரியவா அப்படியே தூக்கி போட்டு இதை உடனே உரித்து கொடு அப்படின்னு ஒரு உத்தரவு. அந்த உத்தரவு கேட்டதும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு உத்வேகத்தில் என்ன பண்ணுறாருன்னா அந்த சாத்துக்குடியை உரித்து ஒரு சொலையாக அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க எடுத்துக்கும் போது ஒரு சொலையாக சாப்பிடும்போது அந்த குழந்தெல்லாம் சாப்பிடும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தோஷத்தில் அவங்க சாப்பிட்றாங்க. ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு ஆச்சரியம் அவங்க உடம்புல நடக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது வரைக்கும் வயிற்று வலியால் துடிச்சிட்டு இருந்த அந்த மாமி வலியெல்லாம் ஏதோ கனவு மாதிரி போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. இது வரைக்கும் என்னை வாட்டிட்டு இருந்த வலி போன இடம் தெரியல. சாதாரணமாக இந்த வலி வந்துட்டா 2-3 மணி நேரம் என்னை வாட்டி வதச்சிரும். மருந்து எடுத்துட்டாலும் அது வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் இந்த வலியை சகிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு வலி போன இடமே தெரில. ஆச்சாரியா நீங்கள் தந்த இந்த பழத்தோட முதல் சுளையை சாப்பிடும்போது என்னோட வலி குறைய ஆரம்பிச்சிருச்சு. முழுசாக தின்னு முடிக்கும்போது எனக்கா வலிச்சுது அப்படிங்கிற மாதிரி பூரணமாக குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண் கலங்கி நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ஆத்துக்காரர் உடனே தானும் மாமியும் சாஷ்டாங்கமாக விழுந்து பெரியவா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் இவ்வளோ சின்னவராக இருக்கீங்க, எங்களோட பிரச்சனையை தீர்ப்பீங்களான்னு சந்தேகப்பட்டோம் ஆனால் நாங்கள் சொல்லாமலே என் ஆத்துக்காரிக்கு பிரச்சனை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது உடனே போகிறதுக்கு மருந்தும் கொடுத்தீங்கல்ல, உங்களை போய் சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிக்கணும் பெரியவா அப்படின்னு சொல்லி விழுந்து நமஸ்காரம் பண்ணிப்பாங்க. பெரியவா அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் தெரியுமே. ஒரு மௌனம். அவங்க பெரியவாவுக்கே ஒரு சின்ன புன்னகையோட பதிலாக தந்துட்டு கொஞ்சமாக பிரசாதத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி தீராத வயிற்று இருந்ததுன்றது பெரியவாவுக்கு தெரியும் அப்படிங்கிறது அதிசயம்னா, அதை விட பேரதிசயம் ஒரே ஒரு சாத்துக்குடியை கொடுத்து அவங்களோட வியாதியை போக்குனது. இதெல்லாம் அந்த சாட்சாத் பரமேஸ்வரனோட அம்சமான பெரியவாளோட கருணையும் அன்பையும் தவிர வேற என்ன. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களோட வயிற்று வலி அது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகமாக சொன்ன ஒருத்தருக்கே வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆச்சரியம் நடக்குதுன்னா, முழுசா நீங்கள் பெரியவாவை நம்பி அந்த 2 பேர் செஞ்ச மாதிரி அந்த 2 பேர் என்ன செஞ்சாங்க. முதல் நபருக்கு நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எப்படி வேணா இருங்க, உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அது காலையில் மத்தியானம் நைட்டு என்ன டைம் வேணா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாப்பிட்டு சொல்கிறதும் சொல்லாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அசைவம் சாப்பிடாமல் சொல்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லிட்டு சந்திரசேகேந்திர சத்குரு அச்சர பாமாலை இதை வந்து
எத்தனை முறை படிக்க முடியுமோ பெரியவாட்ட மனமுருகி படிங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்க எனக்கு இதுதான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள். கூடவே காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. காமாட்சியும் பெரியவா தான் காமாட்சி. அதனால் ரெண்டையுமே சேர்த்து நம்ம எப்பெல்லாம் தொண்டை அடைக்கக்கூடிய துக்கத்துலேயும் கஷ்டத்துலையும் வாடுறோமோ அப்பெல்லாம் காமாட்சியோட துக்க நிவாரண அஷ்டகம்னு ஒரு பாட்டு, அருமையான பாடல். நீங்கள் வேணால் அந்த வீடியோ நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கு நிறைய பேர் அவங்க பிரச்சனை தீர்ந்ததை கமெண்டில் போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு அருமையான பாட்டு, அதை ரெண்டையும் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்க ரொம்ப பக்தி சிரத்தையோடு படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அருமையாக வேலை செஞ்சது அவங்களுக்கு. ரெண்டாவது சகோதரி அந்த பணம் முதல்ல சொன்னவங்களுக்கு வேலை கிடச்சி சம்பளத்தால் கஷ்டம் போச்சு. ரெண்டாவது இருக்கவங்க பணத்தை கடனாக கொடுத்துட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா சந்திரசேகேந்திர சத்குரு அச்சர பாமாலை படிங்க. கூடவே துக்க நிவாரண அஷ்டகத்தோடையே நீங்கள் ஸ்ரீராம ஜெயத்தையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏன் அவங்களுக்கு ஸ்ரீராம ஜெயம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா சில பிரச்சனைகளுக்கு நான் இதை சொன்னேன்னா அது வேற மாதிரி ஆகிடும். சில பிரச்சனைகளுக்கு இது கூடிய ஸ்ரீராம ஜெயத்தையும் சேர்த்துக்கிறது. ஏன்னா பெரியவா வாழ்ந்த காலத்தில் பெரியவா அதிக நபருக்கு உபதேசம் பண்ண மந்திரம் என்ன அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கன்றது தான். நாம பெரியவா ராமனா பார்க்குறோம், பரமேஸ்வரனா பார்க்குறோம், காமாட்சியா பார்க்குறோம், அம்பாலா பார்க்குறோம். நமக்கு பெரியவா மேலே இருக்க அன்பால் நம்ம பெரியவாவோட சந்திரசேகேந்திர சத்குரு அச்சர பாமாலை குருவோட துணை இருந்தால் தான் தெய்வத்தை நம்ம அடைய முடியும். குருவுக்கு குருவா தெய்வத்துக்கு தெய்வமாக இருக்கிறது நமக்கு பெரியவா. அதனால் முதல்ல சந்திரசேகேந்திர சத்குரு அச்சர பாமாலை. ரெண்டாவது காமாட்சி. ஏன் காமாட்சி அம்மனோட அந்த பாடலை படிக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நல்லது கெட்டதுக்கும் யார் தன்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டாலும் உடனே கொடுப்பேன். அப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இடம் தான் காஞ்சி. காஞ்சிக்கும் காசிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு இஞ்சி தான் வித்தியாசம் அப்படின்னு பெரியவா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு புனிதமான தலம். அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரோட பிரச்சனைக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு முறை காஞ்சிபுரம் போங்க, காமாட்சி முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பெரிய பிரச்சனை தீர்க்க முடியாது அப்படின்னா அம்மாவுக்கு பவுன் தங்கத்தை உங்கள் சக்திக்கு உட்பட்டது, அது கிராமா கூட இருக்கலாம், இல்லை கொஞ்சோண்டு தங்கமாக கூட இருக்கலாம். பெரிய ப்ராப்ளம்ன்றதை சொல்கிறேன். பெரிய பிரச்சனைக்கு தானமாக கொடுக்குறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டு வந்துருங்க. அடுத்த நிமிஷமே சரியாக போயிடும். நிறைய பேருக்கு இது பெரிய பெரிய ஆச்சரியத்தெல்லாம் பண்ணியிருக்கு. முடியாதவங்க வீட்டில் காமாட்சியோட அந்த துக்க நிவாரண அஷ்டகம் படிங்க. இதை நான் இப்போ சொன்னதெல்லாம் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். கடைசியாக நேரம் ஒதுக்கி ராமநாமம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதோ இல்லை ராமநாமம் சொல்கிறதோ. இப்போ சொன்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இதை விட பெரிய பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான தேர்வு. நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு நாள் செஞ்சுட்டு நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எதுவுமே ஒரே நாளில் மாற்றம் வராது. ஆனால் சில நாட்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள். ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு வாரத்தில் நடந்தது, இன்னொருத்தங்களுக்கு ஒரு 15 நாளுக்குள்ளே நடந்தது, உங்களுக்கு ஒரு 10 நாளுக்குள்ளே நடக்கும். அவ்வளோதான். அதுக்கு மேலே அதிகப்படியான நேரம் எடுக்குமான்னு கேட்டால் ஒரு சிலருக்கு வேணால் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலாம் யாருக்கும் டைம் எடுத்த மாதிரிலாம் தெரியல. அதுக்குள்ளேயே நடக்கும். இப்படி நாம் பெரியவாவை மனசால நினைக்கிறதே நம்மளோட பாவங்களை அழிக்கும். நாம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மனம் ஒன்றி பெரியவா சரணம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நேரம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் பெரியவா சரணம் அப்படின்னு எழுதுங்க. நீங்கள் வேணும்னா நம்பிக்கையோட முயற்சி பண்ணி பாருங்கள். எந்த கஷ்டமும் உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கிறதும் தீரும். நீங்கள் எந்த விஷயத்துக்கு ஏங்குறீங்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். பெரியவாவோட அருள் கடலை விட பெருசு, அதை அளவிடவே முடியாது. அது எப்போ யாருக்கு கிடைக்குமோ நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோட பெரியவாவை வழிபடுறதை மட்டும் விட்டுறாதீங்க. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.